அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல எஸ்பிஓல டாஸ்க் எப்படி கம்ப்ளீட் பண்ண பற்றி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்க ஐடியா லாகின் பண்ணணுமே கீழே வந்தீங்க அப்படின்னா நீங்க டாஸ்க் எடுத்தோடனே டாஸ்க் பண்ண போயிடாதீங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்துட்டு அதுக்கப்புறமா போய் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுங்க. இப்போ வந்து 3 டாஸ்க் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து கண்டென்ட் ஷேரிங், ரெண்டாவது கண்டென்ட் ரிவ்யூ, அடுத்து வந்து மீடியா போஸ்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கண்டென்ட் ஷேரிங் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துருவோம். வந்தீங்க அப்படின்னா எஸ்பிஓலயே எப்படி வந்து கண்டென்ட் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு ஃபுல் வீடியோ கொடுத்துருக்காங்க. அதை பாருங்க. அது போகாம கீழே வந்து உங்களுக்கு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு லெட்டர்லையுமே கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்க, கீழே வாங்க. இதில் வந்து நம்ம ஒரு 3 விஷயம் கரெக்டாக பண்ணணும். பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி வந்து நேம் எல்லாம் கரெக்டாக இருக்கணும். ரெண்டாவது இந்த ஹேஷ்டாக் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஹேஷ்டாக் வந்து கரெக்டாக கொண்டு போய் ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணணும். அது போக ஓன் வேர்டில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு 3 to 5 லெட்டர்ஸ் இருக்கிற மாதிரி சென்டென்ஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து போடணும். அதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் உள்ள வந்துட்டீங்க. கண்டென்ட் ஷேரிங்க்கு வந்து ஃபர்ஸ்ட் உள்ள வந்தீங்க அப்படின்னா இந்த சர்ச் ப்ராடக்ட் டைட்டில் இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து போய் அமர்த்தி பிடிச்சிங்க அப்படின்னா அதுவே காப்பி ஆகிக்கும். காப்பி பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படியே பை மோட்டுக்கு போயிருங்க. ஓப்பன் பண்ணிட்டு உள்ள மேல் இருக்கு பார்த்தீங்களா, மேலே இந்த இடத்துலயே பேஸ்ட் பண்ணிட்டு சர்ச் இதையே கொடுங்க. அப்படியே சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா வந்துடும். இதே இமேஜ் தான் இதில் இருக்கான்னு பார்த்துக்குங்க. நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துறாதீங்க. இப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்லோட் பண்ணினீங்க அப்படின்னா உங்களை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இதை டச் பண்ணிட்டு இதனுடைய ஃபுல் நேம் இருக்கு பார்த்தீங்களா, ஃபுல் நேம் இப்படி மேலே இருக்கிற மாதிரி வச்சுட்டு இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்குங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டீங்களா, நெக்ஸ்ட் வந்து இது அப்படியே இந்த இடத்துல மேலே இருக்கு பார்த்தீங்களா, அந்த பேர் இந்த இடத்துல அப்படியே பிடிச்சிங்க அப்படின்னா ஃபுல்லாக காப்பி ஆகிற மாதிரி இருக்கும். இதை வந்து நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிட்டீங்க. ஃபர்ஸ்ட் எஸ்பிஓ லாகின் பண்ணிட்டு டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ள போயிட்டு கண்டென்ட் ஷேரிங் கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா என்ன டாஸ்க் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை காப்பி பண்ணிட்டீங்க. அதை வந்து பை மோட்ல போட்டு சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஃபுல்லாக வச்சு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுங்க. நெக்ஸ்ட் இந்த டைட்டில் வந்து ஃபுல்லாக வந்து காப்பி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம அப்படியே ஃபேஸ்புக்கில் போகும். ஃபேஸ்புக் வந்துருங்க. ஃபேஸ்புக் வந்துட்டு வாட் இஸ் ஓன் மைண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்த நம்ம காப்பி பண்ணணும் பார்த்தீங்களா, அதை அப்படியே பேஸ்ட் கொடுங்க. பேஸ்ட் கொடுத்துட்டு ரெண்டாவது அப்படியே நீங்க திரும்பவும் பைமோட்டுக்கு போக தேவையில்லை. நீங்க நெக்ஸ்ட் எஸ்பிஓக்குள்ள வாங்க. எஸ்பிஓக்குள்ள வந்துட்டு அந்த டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன்ல இந்த ஸ்பான்சர் ஹேஷ்டாக் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஹேஷ்டாக்ல இப்படி டச் பண்ணிட்டு இந்த ஹேஷ்க்கு இந்த பக்கம் தள்ளி வச்சு ஃபுல்லா இப்படி எடுத்துட்டு வந்து காப்பி பண்ணுங்க. உங்களால வந்து ஃபுல்லாத்தையும் காப்பி பண்ண முடியல அப்படின்னா ஒன்னும் சிங்கிள் அக்கௌண்ட் நீங்க காப்பி பண்ணிட்டு திரும்ப அப்படியே ஃபேஸ்புக் உள்ள வந்து இந்த இடத்துல கீழே ஒரு இந்த ஏரோ மார்க் பாத்தீங்கன்னா, இந்த ஏரோ மார்க் டச் பண்ணீங்க கீழே வந்துடும். பேஸ்ட் கொடுத்துருங்க. நீங்க ஹேஷ்டாக் போடுறது இந்த மாதிரி ப்ளூ கலர் இருக்கணும். இந்த மாதிரி ப்ளூ கலர் இருந்தால் மட்டும்தான் வந்து ஹேஷ்டாக் கன்வெர்ட் ஆகும். இதுவே நெக்ஸ்ட் எல்லாமே ஒரே லைன் இருக்குன்னா ஒன்றுக்கு பின்னாடி வைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த ஹேஷ்டாக் முன்னாடி போயிட்டு கேன்சல் கொடுத்தோம் அப்படின்னா இந்த சைடு பார்த்தீங்களா ஒன்னோட ஒன்று ஒட்டி இருக்கும். இது வந்து பிளாக் கலர்ல மாறிடுச்சு. அந்த இடத்துல ஸ்பேஸ் கொடுத்தா ப்ளூ கலர்ல மாறிடும். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பிளாக் கலர்ல மாறிச்சு அப்படின்னா ஒன்னோட ஒன்று வந்து ஸ்பேஸ் இருக்கா இல்லாமல் இருந்திருக்கும், அதனால இந்த மாதிரி மாறி இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு ஸ்பேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரே அலைன்மெண்டா வந்துடும். இந்த மாதிரி கம்பல்சரி ப்ளூ கலர் இருக்கணும். பிளாக் கலர் இருக்கும் போதே விட்டுறாதீங்க. ஹேஷ் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா அது வந்து ஹேஷ்டாக்காகவே கன்வெர்ட் ஆகாது. இந்த மாதிரி ப்ளூ கலர் இருக்கணும். இந்த மாதிரி வச்சுங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து போட்டோ ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து நேம் காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிடணும். ரெண்டாவது வந்து ஹேஷ்டாக் வந்து பண்ணீங்கன்னா அது கீழே வந்துட்டு நீங்க ஒரு ஓன் வேர்ட்ல உங்களுக்கு அது என்ன தோணுதோ நீங்க டைப் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த மைக் டச் பண்ணி நீங்க சொன்னீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா டைப் ஆகிக்கும். இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்ம கீழே வந்து லாங் டாஸ்டிக் இந்த மாதிரி கீழே வந்து நீங்க வந்து ஓனா டைப் பண்ணிக்கங்க. டைப் பண்ணி முடிச்சுட்டு கீழே இந்த இமேஜ் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இந்த இமேஜை டச் பண்ணுங்க. திரும்ப நமக்குள்ள ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வந்துடும். ஸ்கிரீன்ஷாட்டை ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். இதை வந்து நெக்ஸ்ட் வந்து போஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல வந்து முக்கியமா இந்த பப்ளிக் இருக்கு. எல்லாமே இந்த பப்ளிக் இருக்கான்னு பாத்துக்கங்க. பிரைவேட்ல இருந்துச்சு அப்படின்னா அதுக்கும் உங்களுடைய டாஸ்க் வந்து ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த இடத்துல வந்து பப்ளிக் இருக்கான்னு பாத்துக்கங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இங்க வந்துட்டு பாருங்க போஸ்ட் ஆடியன்ஸ்னு பாத்தீங்கன்னா பப்ளிக் இருக்கு. இதுவும் பப்ளிக்ல இருக்கு. போஸ்ட் ஷேரிங் இருக்கு. எல்லாமே பப்ளிக் இருக்கான்னு பாத்துக்கங்க. ஏதாவது பர்சனல்ல இருந்துச்சு அப்படின்னா அந்த போஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. எல்லாமே பப்ளிக் வச்சுட்டு போஸ்ட் கொடுங்க. சென்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்மளுக்கு சென்ட் ஆகி முடிச்சிருச்சு. சென்ட் ஆனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நேரு வச்சுட்டு உங்களுடைய பேரு தெரியுற மாதிரி ஒரு ஸ்கிரீன்ஷாட். எனக்கு இப்படித்தான் வருது, அதனால வந்து பேர் தெரியுற மாதிரி மட்டும் வச்சிருக்கேன்.
இல்லை அப்படின்னா இந்த ஃபேஸ்புக்குன்னு இருக்கு பார்த்தீங்களா, அதுவும் சேர்ந்து வரும் ஒரு மொபைலில். இந்த மாதிரி நேர் வச்சுட்டு உங்கள் பேர் தெரிகிற மாதிரி வச்சு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க. எடுத்துட்டு கீழே அந்த அம்புக்குறி இருக்குது பார்த்தீங்களா, இதை டச் பண்ணுங்க. இதை டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காப்பின்னு கேட்கும் பார்த்தீங்களா, காப்பி லிங்க்னு இருக்குது பார்த்தீங்களா, கொடுத்து அந்த லிங்க்கை காப்பி பண்ணிடுங்க. லிங்க் காப்பி பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து டேரெக்டாக நம்ம வந்து எஸ்பிஐ டாஸ்க்குள்ளே தான் போகணும். இப்போ வந்துட்டு நம்ம வந்து உள்ளே வந்துட்டு டைட்டில் காப்பி பண்ணி பைமோட்டர் போய் சர்ச் பண்ணி அதை வந்து ஃபேஸ்புக்கில் வந்து ஷேர் பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்தாச்சு. இப்போ லிங்க்கும் நம்ம காப்பி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பேக் வந்துட்டு டாஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, டாஸ்க் சப்மிட். அந்த டாஸ்க் சப்மிட் கொடுங்க. அந்த கண்டென்ட் ஷேரிங் ஃபஸ்ட்டு நம்ம வந்து முடிச்சிருக்கோம். கோட்டு கொடுங்க. கோட்டு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோ ப்ளே ஆகும். அந்த வீடியோ ப்ளே முடிச்சதுக்கு அப்புறமா நம்மளாம் அப்படியே டாஸ்க் கன்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு நிமிஷம் முடிஞ்சது அப்படின்னா கண்டென்ட் ஷேரிங் டாஸ்க் டச் பண்ணி டச் பண்ணுங்கள். டச் பண்ணீங்க அப்படின்னா கீழே வாங்க. ஃபஸ்ட்டு வந்து மீடியாவோட லிங்க்கு அதை பேஸ்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து செலெக்ஷன் பண்ணணும். அதை செலெக்ஷன் பண்ணி கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு சப்மிட். சப்மிட் கொடுத்தா நம்மளுக்கு வந்து டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகிரும். இப்படி தான் நம்ம வந்து கண்டென்ட் ஷேரிங் வந்து டாஸ்க்கை வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா கீழே வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் தான் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து செக் பண்ணுறதுக்கு வந்து டைம் ஆகும். அதனால் பெண்டிங்கில் தான் இருக்கும். நம்மளுக்கு ஒவ்வொரு கண்டென்ட்டுக்கும் 34 ரூபா வந்துடும். இப்படி தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு லாகின் பண்ணணும். நெக்ஸ்ட்டு டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ளே போயிட்டு அந்த அன்றைக்கி என்ன டைட்டில் கொடுத்துருக்கோம் அந்த டைட்டிலை காப்பி கொண்டு போய் பைமோட்டில் சர்ச் பண்ணி அதோட இமேஜை வந்து ஃபுல் இமேஜ் வச்சு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு அதோட லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு டாஸ்க்குள்ளே வந்துட்டு சப்மிட் பண்ணணும். இப்படி தான் நம்ம வந்து கண்டென்ட் ஷேரிங் வந்து நமக்கு வந்து டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அனைவரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் எஸ்பிஓ பற்றி இப்போ எல்லா வீடியோங்களுக்கு கொண்டு அப்டேட் ஆகும். தேங்க்யூ.